சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்குறதுக்காண்டி வெளியில் போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேங்க் மேனேஜர் வந்துடுவாங்க. அப்போ வந்து லோன் கொடுக்குறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு 2 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மனோஜ் சொல்லுவாங்க, 2 கோடியே 70 லட்சம் எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் 2 கோடி தான் வரும் இந்த உங்களோட ஒர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுட்டுருப்பாங்க. 70 லட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை கூப்பிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்க, வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம குடும்பம் தானே, எல்லாரும் முன்னாடியுமே வச்சு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் உள்ள ஷேரை எனக்கு கொடுத்துருங்க, எப்படியும் சொத்து பிரித்தா எனக்கு ஒரு பங்கு வரும்ல, அந்த பங்கை என்கிட்ட கொடுங்க, அதை வச்சு நான் அந்த வீடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முத்து, ரவி எல்லாருமே வந்து கோவமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இருக்கிற வீட்டை விற்றுட்டா என்ன பண்ணுறது, அம்மா அப்பாலாம் எங்கே போவாங்க, நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மனோஜ் சொல்லுவாங்க, அந்த ஷேர் வந்தால் உங்களுக்கும் யூஸாக இருக்கும், நீயும் ட்ராவல்ஸ் வைக்கலாம், நீ வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் ரவியையும் பார்த்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 பேருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மீனா சொல்லுவாங்க, என் புருஷன் வந்து சொந்த உழைப்பில் முன்னேறுவார், சொத்தெல்லாம் வச்சு முன்னேறணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ முத்துவோட அப்பா சொல்லுவாங்க, இது வந்து என்னோடது கிடையாது, விஜயாவோட அப்பா வந்து கல்யாணத்தப்போ எங்களுக்கு கொடுத்தது, அது அவளோட சொத்து, அவளே வாயை திறக்காமல் உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முத்துவும் மனோஜும் மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனோஜ் சொல்லிடுவாங்க, ஏன் இந்த வீட்டை மொத்தமாக அட்டையை போட்டுடலான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து கேட்பாங்க. உடனே 2 பேருக்கும் அடித்தடி தகராறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் பண்ணிடுவாங்க. உடனே முத்து சொல்லுவாங்க, ஏன் உன் மாமனார்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அந்த காசு அப்படின்னு சொல்லவும், உடனே மனோஜும் விஜயாவும் சொல்லுவாங்க ரோஹிணிக்கிட்ட வந்து, ஆமாப்பா உங்கள் அப்பாட்ட கேட்கலாம், உங்கள் மாமாட்டையாவது ஃபோன் அடித்து கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹிணி உடனே பயந்துக்கிட்டே கால் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க மாமா கிட்டே பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு பேசுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நல்லா திட்டி விட்டுருவாங்க ரோஹிணியை, நீ தயவு செஞ்சு அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிட்டு காலில் விழுந்துரு அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து விஜயாட்ட சொல்லுவாங்க, இல்லை அப்பாவோட அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கான், இப்போ எடுக்கவே முடியாது, இப்போ கிடைக்காதுன்ட்டாங்க அப்படின்பாங்க. உடனே மனோஜ் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா இப்போ இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விஜயாட்ட கேட்டுக்குங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க அப்பா. விஜயா சொல்லுவாங்க, இல்லை இது எங்கள் அப்பா கொடுத்தது, இதை நான் விற்க மாட்டேன், முடியாது, நீங்கள் வேறு எதுலையாவது பணத்தை புரட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க, மனோஜ் வந்து மணி மைண்டடாக இருக்காரு, ஆனால் முத்துவை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் படிக்கலைனாலும் அவரோட உழைப்பை வச்சு முன்னேறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட எபிசோட் முடியுது. நாளைக்கு உள்ளது என்ன போட்டிருக்காங்க ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா திருப்பி ஊருக்கு வராங்க. அப்போ முத்துவோட கார்லேயே தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜீவா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, 30 லட்ச ரூபா போயிடுச்சு, ஒரு ஃப்ராடு என்னை ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது.